பள்ளிப்பட்டு ஒன்றியம் பெருமாநல்லூர் ஊராட்சியில் குடித்தண்ணீருடன் கழிவுநீர் கலந்த தண்ணீரை குடித்த குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என 15க்கும் மேற்பட்டோர் வாந்தி, பேதி, மார்பு வலியுடன் அரசு மருத்துவமனைகளில் அனுமதி. ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் பெருமாநல்லூர் ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியில் காலனி பகுதியில் குடித்தண்ணீர் பைப்லைன், கழிவுநீர் கால்வாய் பகுதியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய வேண்டும் என்று கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதனை சிறிதும் நடவடிக்கை எடுக்காமல் பள்ளிப்பட்டு ஊராட்சி ஒன்றிய நிர்வாகமும் பெருமாநல்லூர் பஞ்சாயத்து நிர்வாகம் மெத்தன போக்குடன் நடந்து கொண்டதாக ஊராட்சி மக்கள் குற்றச்சாட்டின் இந்த எதிரொலியாக குடித்தண்ணீரில் கழிவுநீர் கலந்து அந்த பைப்லைனில் இருந்து தண்ணீர், குடிதண்ணீர் மக்களுக்கு வீடுகளுக்கு சென்றுள்ளது. இதனை அறியாமல் அருந்திய இந்த தண்ணீரை அருந்திய ஊரைச் சேர்ந்த வரதராஜன், பூர்ணிமா, தரணி, ஜெயந்தி, காயத்ரி, ஜெயப்பிரியா ஆகியோர்களுக்கு வாந்தி, பேதி, தலை சுற்றல் மற்றும் மார்பு வலி ஏற்பட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் இளமாறன் என்ற 17 வயது சிறுவனும் அனுமதிக்கப்பட்டுள்ளான். மேலும் பல பேர் அந்த ஊரிலேயே வீட்டுமுறை சிகிச்சை எடுத்துக்கொண்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளும் மற்றும் பள்ளிப்பட்டு ஊராட்சி நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த ஊராட்சி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கழிவுநீர் குடித்தண்ணீருடன் கலந்து வாந்தி, பேதி, மயக்கம் ஏற்பட்டு பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளில் அனுமதித்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 15க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்துள்ளனர் என்று பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து விரிவான விசாரணையை செய்து பொதுமக்களுக்கு குடித்தண்ணீர் நல்ல முறையில் கிடைக்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஊராட்சி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.